ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, கோடிக்கணக்கான பக்தர்கள் என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தேடி வருகின்றார்கள். நான் இன்று உன் வீட்டு வாசலை தேடி வந்து நிற்கின்றேன். என்னை அன்போடும் பக்தியோடும் பரிவோடும் உள்வந்து அழைத்திருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருந்து காப்பேன். உன் வாழ்விற்கு தேவையானதையெல்லாம் இன்று ஒவ்வொன்றாக உன் கரங்களை வந்து அடையும்படி நான் செய்வேன். சிக்கல்களில் தவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை அந்த பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுத்து காத்து அருளுவேன். சோதனைகள் எல்லாம் முடித்து வைத்து நிஜமாக மனமாற திருப்திகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன். சந்தோஷமாக இரு என்று நான் பல முறை கூறுகின்றேன். ஆனால் மனதிலும் உடலிலும் வேதனைகளை வைத்துக்கொண்டு எப்படியப்பா சந்தோஷமாக இருப்பது என்றல்லவா கேட்கின்றாய். உண்மைதான் என் குழந்தையே. அந்த வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உண்மையான சந்தோஷத்தை நான் உனக்கு பெறும்படி செய்வேன். கஷ்டங்களை எல்லாம் உள்வைத்து கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீ சொல்வதிலும் நியாயம் இருக்கின்றது. அதனால் தான் அந்த நியாயத்திற்கு கட்டுப்பட்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் விரட்டியடித்து ஒரு நிம்மதியான மனநிலையை உனக்கு கொடுத்து அப்பொழுது நீ நிஜமாக உன்னுடைய முகத்திலிருந்து சிந்தக்கூடிய அந்த புன்னகையை பார்த்து ரசிக்க விரும்புகின்றேன். வேதனைகளை உள்வைத்து கொண்டு சிரித்து மகிழ்வது என்று மிகவும் கடினமான ஒன்று. அது எனக்கும் தெரிந்ததுதான். நான் படாத வேதனைகளா, நான் படாத கஷ்டங்களா, சிக்கல்களா, அத்தனையையும் முறியடித்து என் பக்தர்களுக்காக நானும் அருள் புரிந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய போராட்டங்களையும் முடித்து வைத்து வெற்றியை தான் நான் உனக்கும் கொடுப்பேன். என்னை முழு மனதோடு நம்பிக்கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய குழந்தையான உன்னை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இனி உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. உனக்கான நல்லதையும் நீ கேட்ட விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்வில் உடனடியாக நான் கொடுத்தே ஆக வேண்டும். இன்னமும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேதனைகள் தொடரப்போவது இல்லை. வேதனைகளுக்கு இறுதி கட்டம் இது. உன் வீட்டு வாசலை தேடி வந்து விட்டேன். உன் வாழ்க்கை இனி சந்தோஷம் நிறைந்ததாக மாறும். சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் சுப செய்திகளும் உன் இல்லத்தை தேடி வந்தபடியே இருக்கும். உன்னை சுற்றியும் உன் இல்லத்தை சுற்றியும் எப்பொழுதும் நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கும்படி பார்த்துக்கொள். எதிர்மறையான நபர்களையோ எதிர்மறையான பேச்சுகளையோ உள்நுழைய விடாதே. அவர்களுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் பாதிக்காதவாறு ஈர்க்காதபடி பார்த்துக்கொள். நேர்மறையான அதிர்வலைகள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமே இனிமை நிறைந்ததாகவும் நன்மை நிறைந்ததாகவும் இருக்கும். அதை மாற்ற வேண்டும் என்றோ அதை கலைக்க வேண்டும் என்றோ யார் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் வீண்தான். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையை சுற்றியும் என்னுடைய பாதுகாப்பும் கவனிப்பும் கண்காணிப்பும் அக்கறையும் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்னை தாண்டி எந்த ஒரு தீமையும் துன்பமும் உங்களை நான் நெருங்க விட மாட்டேன். நீ சந்தோஷமாக இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.